ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி டே மார்னிங் ஜூஸில் இருந்தால் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் ஜூஸ்க்கு பார்த்தீங்கன்னா முருங்கீரை சூப்பு தான். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிச்சதும் நம்ம அலசி வச்சுருக்கிற 1 கப் முருங்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் 3 பல் பூண்டு, ஜீரகம் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், சின்ன வெங்காயம் 3, மிளகு 4 ஆட் பண்ணி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம். இதை அந்த தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. 3 டம்ளர் தண்ணி 2 டம்ளராக சுண்டுற அளவுக்கு கொதிக்கணுங்க. இது நல்லா கொதித்ததும் வடித்து லைட்டாக உப்பு சேர்த்து குடித்தா அவ்வளவுதாங்க. இன்றைக்கி மார்னிங் ஜூஸ் குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா தயிர் சுரைக்காயும் கீரை பொரியலும் தான். தயிர் சுரைக்காய்க்கு இந்த மாதிரி சுரைக்காயை தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பசங்க பார்த்திங்கன்னா சுரைக்காய் பொரியல் சாப்பிட மாட்டாங்க. அதனால இந்த மாதிரி தயிர்க்குள்ளே ஆட் பண்ணி கொடுத்தேன்னா நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுவேன். அதுக்கு ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லெண்ணெய் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சைக்கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கலாம். இது வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா 3 ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காவையும் சேர்த்திக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்ற வேணாங்க, சிம்மில் வச்சாலே போதும். சுரைக்காயிலேருந்தே தண்ணி வரும், அதனால் இது வேண்டியதில்லை. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேணும்னா இதை அப்படியே எடுத்து தேங்காய் பூ போட்டு சாப்பிட்டோன்னா பொரியலாகவும் பண்ணிக்கலாங்க. நிறைய சுரைக்காய் பண்ணும்போது கொஞ்சம் பொரியலுக்கும் கொஞ்சம் தயிர் சுரைக்காய்க்கும் பண்ணிக்குவேன் நான். இதை லைட்டாக உப்பு போட்டு இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டிங்கன்னா நல்லா வதங்கிடும். இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி சூடு ஆறுனதும் தயிரை ஊற்றுங்க, இல்லைன்னா பிரித்து போயிடும். அவ்வளோதாங்க, தயிர் சுரைக்காய் ரெடி. இப்போ அடுத்து கீரை பொரியலுக்கு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ப வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் கீரைக்கு. இது வதங்கினதும் நம்ம அலசி கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே கீரை சீசன் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் டெய்லியும் கீரை தான். பசங்க 2 பேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சிறுகீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரை சட்னின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு நிறையவே தொட்டு சாப்பிட்டுக்குவாங்கங்க. இந்த கீரைக்கு பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரைக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, அப்படியே சிம்மில் வச்சாலே அதிலிருந்தே தண்ணி வரும். இதை நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் போட்டு தேங்காய் பூ போட்டு கிளறிக்கலாம். தேங்காய் பூ போட்டு ரொம்ப நேரம் கிளற வேணாம், லைட்டாக கிளறினா போதும். எவ்வளோ கீரை போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கம்மியாக வந்திருக்குதுன்னு. இந்த கீரை காலையிலேயே எங்களுக்கு காலி ஆயிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை 2 வேக வச்சுருக்கேன் பசங்களுக்கு. அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலான்னு ஒரு வடைச்சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை 2ஆக கட் பண்ணி இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. சும்மா வேக வச்சு அப்படியே கொடுக்கறதுக்கு பதிலாக பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணுன்னா லைட்டாக மிளகாத்தூள் போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு இன்றைக்கி லெமன் ரைஸ் தான். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதும் பச்சைக்கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், நிலக்கடலை 2 ஸ்பூன், முந்திரி ஒரு 5-6 போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கலாம். காரம் கம்மியாக தான் பசங்க சாப்பிடுவாங்க, அதனால் ஒரு மிளகா மட்டும் போட்டு கருவேப்பிலை போட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு லைட்டாக வதக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டால் லெமன் ரைஸ் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஒரு லெமனை சாறு மட்டும் புழிஞ்சு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பாட்டை இதில் போட்டு கிளறிட்டு லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வீக்லி 2 தடவையாவது பசங்க லெமன் ரைஸ் தான் கேட்பாங்க. இன்றைக்கி காலையிலத்துக்கு பார்த்திங்கன்னா வடித்த சாதம், மணத்தக்காளி கீரை பொரியல் தான், தயிர் சுரைக்காய். காலையில் பசங்க நல்லா சாப்பிட்டாங்க. மதியத்துக்கு பார்த்திங்கன்னா பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியாச்சு. லெமன் ரைஸ், முட்டை ஃப்ரை பண்ணது, நாட்டுக்கோழி முட்டை, மணத்தக்காளி கீரை பொரியல். அதுவும் கீரை பொரியலும் கொஞ்சம் வச்சா சாப்பிட்டுக்குவாங்கங்க.
ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாங்காய் தான் வச்சுருக்கேன். சீசன் அப்போ தான் இந்த பழம்லாம் கொடுக்க முடியும். அப்புறம் நம்ம நினச்சாலும் கிடைக்காது. இன்றைக்கி ஸ்கூல் ஃபஸ்ட்டு டேங்கிறனால சின்ன பையன் போக மாட்டேன் அப்படின்ட்டான். அதனால் கொண்டு போய் தான் விடுற மாதிரி போச்சு. அதனால் நானும் கிளம்பிட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.